அண்ணா குப்பக்காரண்ணே, ஒரு வாரமா எங்கண்ணே போனேன்? நீ வராம வீடே நாரி போய் கிடக்குனே. போராட்டத்துக்கு போயிருந்தேன்ப்பா. போராட்டமா? ஆமா, இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அம்மா யானே? ஏதோ கேகேஆர்னு ஒரு கம்பெனிக்கு 2363 கோடிக்கு 10 வருஷத்துக்கு மொத்தமா கொடுத்துட்டாங்களாமா. சரிண்ணே, கொடுத்துட்டு போறாங்கண்ணே. அவங்களாம் குப்பையில போறாங்க, நீ தானே நல்லணும். என்னப்பா நீ புரியாதனமா பேசுற? இனி இந்த வேலையில யாரை வைக்கணும், யாரை வைக்க கூடாது, யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களாமா. அதுவும் 10-12 ரூபா தான் கொடுப்பாங்களாமா. அந்த 10-12 ரூபா வச்சு இந்த காலத்துல பருப்பு அரிசி கூட வாங்க முடியாதுப்பா. இப்போ வாங்க நம்மளாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. போராட்டம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. பாத்தியா, கோடியில கிடந்த குப்பை கூட கோடி கணக்குல போயிருச்சு. அதை சுத்தம் பண்ண நாங்க தெருக்கோடிக்கு போயிட்டோம்ல. சரி விடு, நான் இந்த வேலை எல்லாம் வேற வேலை. சுத்தம் பண்ண தெரிஞ்ச இந்த கைக்கு சுத்தமா வேற வேலை தெரியாது தம்பி. கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம்.